குழந்தை வேலப்பர் திருக்கோவில் கொடைக்கானலுங்க. இங்கே வந்திருக்குறோம் பாருங்கள். நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டோம். வந்து சாமியோட இதை வெளிப்புறமாக காட்டுறேன். நான் உள்ளே போய் ஒவ்வொரு சிலர் வந்து மறைமுகமாக செல் எடுத்துகிட்டு போய் சாமி கருவறையில் இருக்கிறத எடுக்கிறாங்க. நானும் அப்படி 2 ஒரு சாமியை எடுத்தேன். ஒரு ஐயர் வந்து எனக்கு ஒரு புத்திமதி சொன்னார். அதிலிருந்து நான் வந்து அந்த கெட்ட பழக்கத்தை கைவிட்டுட்டேன். ஆனால் நான் என்னை பொறுத்தளவுக்கு அது அவர் சொன்னது நியாயம். அதாவது சாமி கருவறையில் இருக்கிறதும் சரி, ஒரு குழந்தை தாய் வயிற்றில் இருக்கிறதும் சரி, ரெண்டுமே நம்ம வந்து போய் பார்க்குறது தவறு. பலாயிரம் கிலோமீட்டரில் தொலைவில் இருந்து எல்லாரும் அந்த அவரோட அருளும் அவரோட தரிசனம் கிடைக்கிறதுக்காக நம்ம ஓடோடி வர்றோம். ஆனால் ஒரு வினாடி நம்ம கருவறையில் இருக்கிறத எடுத்து சோசியல் மீடியாவில் வீடியோவாக காட்டுறது மகாகொடி தப்புன்னு நான் பரிபூரணமாக உணர்ந்துட்டேன். தவறு. வந்து எல்லோரும் வந்து இந்த சாமியோட அருளை இது பண்ணுங்க. நானும் உங்களுக்காக இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டேன். எல்லோருக்கும் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் வாழணும். மெயினாக இந்த பிரபஞ்ச பூமியில் கொலை கொள்ளை திருட்டு பெரட்டு வஞ்சகம் பொய் போட்டி பொறாமை சொந்த பந்தத்துக்குள்ள சண்டை சச்சரவு இது எல்லாமே இந்த குழந்தை வேல் அருளால் எல்லாம் நீங்கி இந்த பிரபஞ்ச பூமியில் எல்லோரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் அன்பாகவும், அதாவது குடும்பத்தில் ஒற்றுமையாக மெயினாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, குழந்தைகளுக்குள்ளும் தாய்க்குள்ளேயும் தகப்பனுக்குள்ளேயும் ஒற்றுமை, எல்லாமே ஒற்றுமையாக நிலவி கடன் இல்லாத நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான இந்த பிரபஞ்ச பூமியை மக்களை வாழ வைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினேன். இப்போவும் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வேலப்பன் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் தருவார். நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளையும் தருவார். நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. வெளியில் இருந்தாலும் அவரோட அருளும் கடாட்சமும் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் உள்ள பிரார்த்தனை பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம்.